ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க எந்த விதமான பூச்செடிங்களும் ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுக்கக்கூடிய கேர் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. எப்பொழுதும் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து செடி பூத்து முடிச்சா கூட அதிகப்படியான துளிர்கள் வச்சுட்டே வரும். கூடவே நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். தினமும் நமக்கு மாடி தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா பூ எதுவுமே இல்லாமல் கீழே இறங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு தொடர்ந்து உங்கள் வீட்டில் பூக்கணும். பன்னீர் ரோஜாவாக இருக்கலாம், இல்லை எந்த வகை ரோஸாக இருக்கலாம், மல்லி எல்லாத்துக்குமே இந்த உரத்தை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி கேரும் ரொம்ப முக்கியம். நல்ல வெயில் படுற இடமா நான் வச்சுருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம செடிங்களுக்கு தண்ணி கரெக்டாக விட்டுட்டு வரணும். கிளைமேட் இருந்தால் கூட செடிகள் சில நேரம் வாடிடும், மண் இறுக்கமாயிடும். மண் வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளறி விட்டுக்கோங்க. செடிகள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கணும் அப்படின்னா என்பிகே சத்து கூடுதலாக இருக்கணும். அதில் நைட்ரஜன் சத்து இருந்தால் மட்டும்தான் நல்லா செழிப்பாக இருக்கும். பூச்சி தாக்குதல் வந்தால் கூட அந்த செடி சமாளித்து கொண்டு வந்துடும். இலைங்களெல்லாம் கடிச்சு போட்டிருக்கோம் பூச்சிங்கள், அடுத்து துளிர் வராமலே இருக்கும் இல்லையா? அந்த சமயத்திலையும் சரி, இல்லை செடி பட்டு போயிருக்கு, சரியாக வளர்ச்சி இல்லை, தடப்பட்டே இருக்குது அப்படின்னா கூட நைட்ரஜன் சத்து இருக்கிற உரமாக நம்ம கொடுத்துட்டு வரணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சகாவியாவோ இல்லை மீன் அமையலாம். நீங்கள் வெஜிடேரியன், நாங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னீங்க, அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்துக்கிறேன். அது கூட டெய்லி போடக்கூடிய டீ வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதை ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ காலையில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. அது கூட காய்கறி கழிவுகள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயம், தக்காளி, மற்ற எந்த காய்கறி கழிவுகள் இருந்தாலும் கூட போட்டு நல்லா நொதிக்க வச்சுருங்க. நம்ம காலையில் போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க, கொஞ்சம் சூடு இல்லாத இடமா. அதை வைக்கும் பொழுது அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் ஊறிட்டு ரொம்ப நல்லா அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாடையே வரும். அவ்வளோ நல்லா நொதிச்சிருக்கும். நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீ தூள் இருக்குது இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பால் சர்க்கரை சேர்த்தா கூட ஒரே ஒரு வாட்டி அலசிட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சர்க்கரை போட்டாலும் அலசும் பொழுது அது எல்லாம் போயிடும். அந்த டீ தூள் எல்லாமே செடிக்கு ரொம்ப நல்லா நைட்ரஜன் சத்து கூடுதலாக இருக்கும். இது கூடவே பழத்தோல்கள், அப்புறம் காய்கறி தோல்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் கொஞ்சம் அதை நம்ம வேக வச்சதாக இருக்கலாம், இல்லை மசிச்சதாக இருக்கலாம், அதை கூட நம்ம சேர்த்து ஊற வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு 2 முறை ஒரு மக்க அளவுக்கு நம்ம தண்ணியோட டைல்யூட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அதிகமாக டைல்யூட் பண்ண தேவையில்லை. நம்ம ஊற வைக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொடுத்துட்டு வரும்போது செடிகள் வந்து வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி காய்கறி கழிவுகளில் அரிசி வடித்த தண்ணி, சாதம் தண்ணி இருக்கு இல்லையா, ஊற வச்சு கொடுக்கும்பொழுது செடி வந்து நல்லா வளர்ச்சி மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லை. நம்ம தனியாக உரம் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 தொட்டி வச்சுருக்கீங்கன்னு பொழுது வாரத்துக்கு ஒரு 2 முறை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரோஜா செடியாக இருக்கலாம், மல்லி, காய்கறி செடிகள், பழச்செடிகள் இது எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி காய்கறி கழிவுங்களை நான் மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இல்லை நொதிக்க வச்சுட்டு கொடுக்குறீங்க, அது வேஸ்ட் என்ன பண்ணுறது தெரியலன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு கம்போஸ்ட் பின்னில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை கூட நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லா விதமான செடிகளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம வீட்டில் திடீர்னு செடிங்களுக்கு கொடுக்க உரம் எதுவுமே நான் வாங்கி வைக்கல அப்படின்போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய்.